சிந்தனை நமக்கே தெரியாம நம்மள வழிநடத்துல ஒரு அதிசய சக்தி. நம்மளோட பாடியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன் நம்மளோட பிரெயின். நம்மளோட பிரெயின் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை வந்துட்டு சிந்திக்குது. சிலது நம்மளை உயர்த்தும், சிலது நம்மளை தாழ்த்தும். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு. இந்த வரி எவ்வளவு அழகானது தெரியுமா? நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுபடிதான் நம்ம வாழ்க்கையே உருவாகுதான். ஒரு சின்ன கதை பார்ப்போமா? ஒரு கிராமத்துல 2 விவசாயி இருந்தாங்க. 2 பேருமே ஒரே விதை தான் நட்டாங்க. முதல் விவசாயி நினைச்சாராம், இன்னைக்கு மழை வராது போல, நம்மளோட விளைச்சல் அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விவசாயி நினைச்சாராம், நம்ம நல்லா உழைச்சிருக்கோம், இந்த வாட்டி நம்மளுக்கு விளைச்சல் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு. இதுல யார் ஜெயிச்சா? 2வது விவசாயி. ஏன்னா அவரோட நினைவுகள், அவரோட சிந்தனை ரொம்ப அழகாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்குது. நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட பிரெயினும் அதுபடி தான் நடக்கும். இதுவே நம்மளால முடியும், நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாக்குது. அதுதான் நமக்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்குது. அந்த சக்தி தான் நம்மளோட முன்னேற்ற சக்தி. உங்களுக்குலாம் ஒரு ரகசியம் ஒன்று சொல்லவா? நம்ம பிரெயின் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை தான் ரொம்ப நம்புதான். நம்ம எதை திருப்பி திருப்பி சொல்றோமோ அதை நிஜமாகவே ஆக்குதான். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு காலையிலும் நீங்க உங்ககிட்ட சொல்லிக்கோங்க, இன்னைக்கு நான் நல்லதே நினைப்பேன், நான் முயற்சி செய்வேன், என்னால முடியும் அப்படின்னு. இதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சிந்தனை நல்ல பாதையில செல்லும். அதுவே நம்ம வாழ்க்கையில நல்ல பாதையில செல்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனவே நல்ல சிந்தனை நல்ல மாணவர்களாகவும் நல்ல மனிதராகவும் நாளைய நல்ல தலைவராகவும் நம்மளை உருவாக்குகின்றது. நினைவுல வச்சுக்கோங்க, சிந்தனை என்பது ஒரு விதை, செயல் அதன் மரம், வெற்றி அதன் பழம்.